ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 43 நம்ம இ-காமர்ஸ் சீரீஸில் இன்னைக்கு சூப்பரான ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்னைக்கு நான் பார்க்க போகிறது இந்த ப்ரொஃபைல் பேஜை எப்படி நம்ம டேட்டா பேஸ்லேருந்து கொண்டு வந்து இங்கே லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நார்மலாக இந்த மை ப்ரொஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இதில் அந்த யூசரோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ அண்ட் தென் அவங்க நேம், அவங்களோட இமெயில் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ இந்த டேட்டாவை, இந்த பேஜை டிசைன் பண்ணி இந்த டேட்டாவை எப்படி இங்கே லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் தென் இதுக்கப்புறம் அடுத்தது நம்ம என்ன பார்ப்போம்னா, எடிட் யூஸ் பண்ணி பிக்சர், நேம், இமெயில் எப்படி நம்ம மாடிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் இந்த ப்ரொஃபைல் லிங்கை நம்ம முதல்ல எனேபிள் பண்ணணும். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு புது காம்பனண்ட் ஒன்று நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஒரு புது பேஜ் கூட வச்சுக்கோங்களேன். யூசரில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ரெஜிஸ்டர் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபைல் அப்படின்றத ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. profile.jsx RAFCE ஒரு பேசிக்கான ஒரு காம்பனண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. தென் இந்த காம்பனண்ட்டை நம்ம ரவுட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக வந்து பாருங்க app.jsxல ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணுறப்ப நமக்கு இந்த ப்ரொஃபைல் காம்பனண்ட் நமக்கு ஓப்பன் ஆகணும். சரிங்களா? ஸோ இதை ப்ராப்பராக மேலே இம்போர்ட்டும் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடுச்சு. சூப்பர். தென் நான் என்னோட நேவிகேஷன் பாருக்கு நான் போகிறேன். ஏன்னா நேவிகேஷன் பாரில் தான் நம்ம அந்த லிங்க் கொடுக்க போகிறோம். ஸோ நேவ் பார் வந்து பாருங்கள், காம்பனன்ட்ஸ்குள்ளே நம்மளோட நேவ் பார் இருக்குது. இந்த நேவ் பாரில் நம்மளோட ட்ராப் டவுன்ஸை நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், டெஸ்க்டாப் லிங்க் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். ரைட் செக்ஷன், இது வந்து பாருங்கள் நமக்கு ஃபார்ம் இருக்குது, கார்ட் இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, ப்ரொஃபைல் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு வந்து மை ப்ரொஃபைல் இருக்கு பார்த்தீங்களா? இதில் பாருங்கள் /2 ப்ரொஃபைல் ஏற்கனவே போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். தென் அதே மாதிரி வந்து பாருங்கள் கீழே மொபைல் ரெஸ்பான்ஸுக்கும் நம்ம தனியாக கொடுத்துருப்போம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு /ப்ரொஃபைல் அப்படிங்கிறது பாருங்கள் நமக்கு வந்துடும். பார்த்தீங்களா, /ப்ரொஃபைல். இப்போ இதை சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நான் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எனக்கு ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. சரி, இந்த ப்ரொஃபைல் பேஜுக்கான டிசைனை ஃபஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் எப்பவும் போல் நான் என்னோட நேவ் பாரை நம்ம முதல்ல இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எம்டி ஃப்ராக்மெண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். இதில் நம்ம நேவ் பாரை இம்போர்ட் பண்ணிப்போம். நேவ் பார் சேவ் பண்ணிட்டேன். அவுட்புட்டில் பாருங்கள் நமக்கு அந்த ப்ரொஃபைல் பேஜில் மேலே பாருங்கள் நேவ் பார் நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ப்ரொஃபைல் பேஜ்க்கான டிசைன் நம்ம பண்ணலாம். இதில் பாருங்கள் நான் ஒரு பேசிக் டிசைன் நான் வந்து இதில் நான் எனேபிள் பண்ணுறேன். இது வேணால் பக்கத்துலேயே நம்ம வச்சுப்போம். என் ஸ்க்ரீனை பாருங்கள் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இதில் ஒரு டிவ் ஒன்று நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த டிவ் பொறுத்த வரைக்கும் நம்ம மெயின் டிவ்வாக இருக்க போகுது. ஸோ இதுக்காக வந்து பாருங்கள் நான் மினிமம் ஹைட் வந்து 100% வியூ போர்ட் ஹைட் நான் கொடுத்துக்கிறேன். மின் ஹைட் ஸ்க்ரீன். தென் பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரேல வந்து ஒரு 50 கொடுத்துக்கலாம். இதை வந்து டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் நான் வந்து காலம் கொடுத்துக்கிட்டேன். ஐட்டம்ஸ் வந்து பாருங்கள் சென்டர்னு வச்சுக்கலாம். பேடிங் பொறுத்த வரைக்கும் y ஆக்சிஸில் ஒரு 12. தென் ஸ்மாலர் டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேடிங் வந்து ஸ்மாலர் டிவைஸ் அண்ட் அபவ்வில் எனக்கு 6ன்னு நான் மாற்றிக்கிட்டேன். சரிங்களா? தென் லார்ஜர் டிவைஸ் அண்ட் அபவ்வில் பேடிங் வந்து 8ன்னு வச்சுக்கிறேன். இது ரெஸ்பான்சிவ்னஸ்க்கு நல்லாயிருக்கும். பேடிங் டாப் வந்து ஒரு 24. அவ்வளோதான். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஹெட்டிங் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஒரு டிவ் ஒன்று போடுறேன். அதுக்குள்ளே H2ல மை ப்ரொஃபைல் பாருங்கள் சேவ் பண்ணிட்டேன். பாருங்கள் எனக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. இப்போ இந்த டிவ்வுக்கு ஒரு பேசிக்கான ஸ்டைலிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிவ் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்மாலர் டிவைஸ் வந்து எனக்கு MX ஸ்மாலர் டிவைஸ் அண்ட் அபோவ் வந்து மார்ஜின் X வந்து ஆட்டோ. அப்போ லெஃப்ட் லைட் வந்து பாருங்கள் நமக்கு சென்டரில் வந்துடும். அதோட வித்து வந்து பாருங்கள் ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் வித் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு MD வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். தட் இஸ் 448 பிக்சல்ஸ் வரைக்கும் நமக்கு இருக்கும். தென் இந்த பர்டிகுலர் H2க்கு ஒரு பேசிக்கான ஸ்டைலிங் நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்து பாருங்கள் மார்ஜின் டாப் வந்து பார்த்தீங்கன்னா 6, டெக்ஸ்ட் சென்டரு 3XL, ஃபாண்ட் எக்ஸ்ட்ரா போல்டு, டெக்ஸ்ட் கிரே கொடுத்துருக்கேன். ட்ராப் ஷேடோ அடிஷ்னல் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லை இந்த ட்ராப் ஷேடோ ரிமூவ் பண்ணிவிடுங்க. நார்மல் டெக்ஸ்ட்டாகவே உங்களுக்கு இருக்கும். ஓகே. தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங்க்கு கீழே இன்னொரு டிவ் ஒன்று நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த டிவ் நமக்கு இங்கே முடிஞ்சிருச்சு. இது கீழே இன்னொரு டிவ். இந்த டிவ் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிசைன் வந்து இது வந்து அந்த பர்டிகுலர் டிவ்வுக்கான சைஸை மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ இதில் பாருங்கள் எனக்கு மார்ஜின் டாப் வந்து 8, ஸ்மாலர் டிவைஸ் அண்ட் அபோவ் எனக்கு சென்டரில் இருக்கணும், வித்து ஃபுல்லாக இருக்கணும், மேக்ஸிமம் வித் நம்ம கொடுத்தாச்சு.
தென் அதுக்குள்ளே இப்போ நம்மளோட மெயின் டிவ், இந்த மெயின் டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாஸ் வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேடிங் ஒய் வந்து ஒரு 10 எக்ஸு, அதுக்கப்புறம் ஷேடோ ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பேசிக் டிசைன் பார்த்தீங்களா, க்ளீனாக நமக்கு இந்த ஒரு டிசைன் வந்துருச்சு. தென் ரவுண்ட் ஆக்கிக்கலாம் பேடிங்கு, அண்ட் தென் அதுக்குள்ளே இருக்கிற பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸும் நான் இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ரவுண்டட் ரேடியஸ் வந்து ஒரு 2XL, பேடிங் நான் வந்து மொபைல் ரெஸ்பான்சிவ்க்கு ஏற்ற மாதிரி PX வந்து 12 ஸ்மாலர் டிவைஸ் அண்ட் அபவ்ல. ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலம் நான் கொடுத்துருக்கேன். ஐட்டம் சென்டர் பார்டர் கொடுத்தாச்சு. அண்ட் தென் பார்டரோட கலர் வந்து கிரேயில் 100 கொடுத்துருக்கேன். இது 2XL வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக ரவுண்டட் கொடுங்க, இல்லை SM இந்த மாதிரி நீங்கள் என்ன வேல்யூ சொன்னாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி இது ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷேடோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் எக்ஸலில். இவ்வளோ ஷேடோ வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் SM இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேடோஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. தென் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டிவ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அதில் தான் நம்மளோட இமேஜ் நம்ம வைக்க போகிறோம். IMG இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம டம்மி இமேஜஸ் மாதிரி தான் வச்சுக்கலாம். ஆனால் ரியல் டைமில் நமக்கு ஒரிஜினல் இமேஜ் நமக்கு இதில் வந்து லோட் ஆகணும். சரிங்களா, இப்போதைக்கு இங்கே இருக்கிற டம்மி இமேஜை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி அந்த URL இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆல்டர்னேட்டில் நம்ம அந்த யூசரோட நேம் நம்ம கொடுத்துக்கலாம். இது அப்புறமேல் நம்ம பார்ப்போம். தென் இதுக்கு ஒரு கிளாஸு, இந்த கிளாஸ் டிசைன் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் டிவ்வை வந்து நான் பொசிஷன் ரிலேட்டிவாக வச்சுக்க போகிறேன். தென் இதோட வித் வந்து 36, ஹைட் வந்து 36, மார்ஜின் பாட்டம் வந்து 8, மார்ஜின் டாப் வந்து 2 இந்த மாதிரி கொடுத்தாச்சு. தென் இந்த இமேஜுக்கு பேசிக்கான ஸ்டைலிங் பண்ணலாம். ரவுண்ட் ஆக்கி நம்ம ஷேடோஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், கிளாஸ் வந்து ரவுண்டட் ஃபுல்லு, தென் வந்து ஆப்ஜெக்ட் ஃபிட் கவர், பார்டர் வந்து 4, பார்டர் வந்து இண்டிகோ கலரில் 100, அண்ட் தென் பேசிக்கான ஒரு ஷேடோஸ் வந்து பாருங்கள் இதை கொடுத்துக்கிட்டேன். இந்த பர்டிகுலர் டிவ் கீழே யூசரோட நேம் அண்ட் தென் அவங்களோட இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டிக்கலாம் நம்ம. ஸோ இதில் வந்து நேம் அண்ட் இமெயில், அவங்க என்னைக்கு ஜாயின் பண்ணாங்க, அந்த ஜாயின் டேட்டு, நீங்கள் ப்ரொஃபைலில் என்னென்ன டீட்டெயில் வாங்கணும் எல்லாத்தையுமே இதில் போடலாம். இதில் நான் பேசிக்காக வாங்குறது நேம் வாங்கியிருக்கேன், இமெயில் வாங்கியிருக்கேன். இதை மட்டும் எடிட் பண்ணால் போதும். ப்ரொஃபைல் இமேஜ் எடிட் பண்ணணும். இது 3 விஷயத்தை மட்டும் நம்ம எடிட் பண்ணால் போதுமானது. ஸோ நான் இதுக்காக என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த டிவ் வச்சுக்கலாம், இது எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நம்ம ஒர்க் பண்ணி முடிச்ச டிவ்வை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக நமக்கு தெரியும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 3XL டெக்ஸ்ட் 900 இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரிலேட்டிவ் டிவ்வை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரிலேட்டிவ் கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலி இதில் என்ன பிளான் பண்ணேன்னா, இன்கேஸ் அந்த யூசர் ஆன்லைனில் இருந்தாங்கன்னா க்ரீன் கலரில் நமக்கு இங்கே ஒரு ரவுண்ட் மாதிரி வர வச்சிடலாம். அதுக்காக பிளான் பண்ணேன். இப்போதைக்கு இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன், வேண்டாம். தென் இந்த டிவ் இருக்குது, இது ரெண்டுக்கும் நடுவில் இன்னொரு டிவ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த டிவோட வித் வந்து ஃபுல்னு வச்சுக்கிறேன். கிளாஸ் வித் வந்து ஃபுல். ஓகே, இதுக்குள்ள ஒவ்வொரு டீடைல்ஸாக நம்ம எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபுல் நேம் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு டிவ் H4ல ஃபுல் நேம், அது கீழே பேராகிராஃபில் அந்த யூசரோட நேம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அமல்னு வச்சுக்கோங்களேன், அமல். சேம் இதே காப்பி அப்படியே நம்ம கீழே போட்டுக்கலாம். ஒன்று நம்ம டிசைன் பண்ணிட்டோம்னா இன்னொரு காப்பி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த டிவ்ல ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுங்க. பிஜி கலர் கிரேல ஒரு 50, பேடிங் வந்து 4, ரவுண்டட் எக்ஸல், பார்டர் கொடுத்துக்கிறேன். பார்டரோட கலர் வந்து கிரேல ஒரு 100ல் வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, க்ளீனான பார்டர் வந்துருச்சு. இப்போ இந்த H2க்கு பேசிக்கான ஸ்டைலிங், இதோட சைஸை சின்னது பண்ணுறேன். டெக்ஸ்ட் -XS, ஃபாண்ட் வந்து செமி போல்டு, டெக்ஸ்ட் கலர் வந்து கிரேல ஒரு 400, எல்லாமே அப்பர் கேஸ். லெட்டர் ஸ்பேசிங் வந்து ட்ராக்கிங்கில் வைடஸ்ட். ஓகேங்களா, ஒயிட் கூட போதும், வைடு. தென் கீழே இருக்க இந்த பேராகிராஃப்க்கு மார்ஜின் பாட்டம் கொடுத்துக்கலாமா, ஒட்டி இருக்க மாதிரி இருக்கு பாருங்க. மார்ஜின் பாட்டம் வந்து 1. கீழே இருக்கிற இந்த பேராகிராஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டோட சைஸ் வந்து XL, ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போல்டு, டெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிரேல 800. சேம் இதே ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. இந்த டிவ்வே பாருங்க, ஒரு காப்பி எடுத்து கீழே பேஸ்ட் பண்ணுறேன். இது இமெயிலுக்காக நம்ம மாற்றிக்கலாம். இந்த இடத்துல வந்து பாருங்க, இமெயில் அட்ரஸ்ன்னு மாற்றுங்க. இமெயில் அட்ரஸ்
test@gmail.com. இது நேம்னு வச்சுக்கலாம். அப்போ தான் ஒரிஜினல் டேட்டா வந்தால் நமக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் கேப் வேணும். அப்போ இந்த மேஜர் டிவுக்கு ஸ்பேஸ் வேல்யூ வந்து ஒரு y ஆக்சிஸில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் ஒயில் வந்து பார்த்தீங்கன்னா 6. பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இப்போ அது கீழே நம்ம ஃபைனலாக ஒரு பட்டன் ஒன்று போட்டு நம்ம இந்த டிவ்வை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவ் எங்கே முடியுதோ இந்த க்ளோசிங் கீழே ஒரு பட்டன். ஸோ பட்டன், இது நீங்கள் வந்து பட்டன் போட்டுக்கோங்க அல்லது லிங்காக கொடுத்துக்கலாம். அது கிளிக் பண்ணால் ஒரு லிங்க் போகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் ஒரு டிவ் ஒன்று போட்டு ஆங்கர் டேக்கில், ஆங்கர் டேக் மீன்ஸ் லிங்க் டேக் போட்டுக்கோங்க. ரியாக்ட் ரவுட்டர் டாமோட லிங்க் டேக் இதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. எடிட் ப்ரொஃபைல், நமக்கு எங்கே போகணும், ப்ரொஃபைலோட அப்டேட் பேஜுக்கு போகணும். இந்த மாதிரி ஒரு ரவுட் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணணும். டு profile/update அப்படின்ற இந்த பேஜுக்கு போகணும். இதுக்கு பட்டனுக்கு ஏற்ற மாதிரி பேசிக்காக பாருங்க, நான் ஒரு டிசைன் ஒன்று, ஒரு கிளாஸ் செட் நான் போட போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து கிளாஸ் பாருங்க, பட்டனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த டிவ்ல மேலே வந்து பார்த்தீங்கன்னா வித்து ஃபுல்லாக கொடுத்து மார்ஜின் டாப் மாற்றிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். பார்த்தீங்களா, பாருங்க வித் வந்து ஃபுல்லு, ஃப்ளெக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டரு, அதுக்கப்புறம் வந்து பாருங்க பேடிங், பார்டர் எல்லாமே பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு. தென் இந்த ரவுண்டட் கூட ரொம்ப ரவுண்டட் வேணாம், பேசிக் ரவுண்டடாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக பாருங்க ரொம்ப க்ளீனாக இருக்கு. இதை கிளிக் பண்ணும்போது பாருங்க நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜுக்கு நமக்கு போயிடும். இந்த பேஜ் நம்ம இன்னும் கிரியேட் பண்ணல, இதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது காம்பனண்ட் ஒன்று நான் கிரியேட் பண்ணுறேன். அந்த காம்பனண்ட் நேம் வந்து அப்டேட் ப்ரொஃபைல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் ப்ரொஃபைல் ஒரு காம்பனண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். RAFCE. இந்த காம்பனண்ட்டை வந்து நம்ம வந்து நம்மளோட மெயின் ஆப்பில் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அப்டேட் ப்ரொஃபைல், இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரொஃபைலில் இருக்க இதுக்கு ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துக்கோங்க. நம்ம பேசிக்காக என்ன பண்ணலாம், profile/updateன்ற லிங்க் அங்கே கொடுத்துருந்தோம். அதே லிங்கை பார்த்தீங்கன்னா இங்கே நான் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். பாருங்க, இப்போ இந்த இடத்துல போகிறேன், இதை கிளிக் பண்ணுறேன், பாருங்க இந்த பேஜுக்கு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. நீங்கள் இதை சேவ் பண்ணுங்க, அப்போ தான் இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் நமக்கு வெளியே தெரியும். ஸோ பாருங்க அப்டேட் ப்ரொஃபைல். ஸோ ரொம்ப க்ளீனாக பாருங்க இந்த பேஜை நம்ம லிங்க் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு இந்த டேட்டா, ஒரிஜினல் டேட்டா நம்ம டேட்டா பேஸ்ல நமக்கு இங்கே வரணும். ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரொஃபைல் டேட்டா பேஸ்ல இருந்து வந்து நம்ம லோட் பண்ணலாம். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன், என் ப்ரொஃபைல் பேஜுக்கு நான் போயிடுறேன். இது நம்ம ப்ரீவியஸாக நம்ம ஸ்டேட்டில் இருக்க டேட்டாவை எடுத்துகிட்டு வந்தாலே போதுமானது. ஸோ இதுக்காக மேலே என்னோட ப்ரொஃபைலில் யூஸ் செலக்டர் மூலிமா நம்ம ஸ்டேட் டேட்டாவை நம்ம எடுத்துக்கலாம். அதில் நமக்கு யூஸரோட டீட்டெயில்ஸ் இருக்கும், அவங்க லாகின் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கெட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து லோடிங் ஸ்டேட் வேணாலும் எடுத்துக்கலாம். இன்கேஸ் அந்த பேஜ் லோட் ஆகுதுன்னா அதை நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் செலக்டர் யூஸ் பண்ணி நான் கரண்ட் ஸ்டேட்டை நான் கெட் பண்ணுறேன். கரண்ட் ஸ்டேட்குள்ள இருக்கிற யூசரோட டேட்டா state.user. அவ்வளோதான், நமக்கு யூசர் டேட்டா நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த யூசர் டேட்டாவை கீழே நம்ம பாப்புலேட் பண்ணலாம். இப்போ யூசருக்குள்ள இருக்கிற நேமை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். கீழே எங்கே இருக்கு, இங்கே இருக்கு நம்ம நேம். இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி யூசர் டாட் நேம் பாருங்க, அமல் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. டாட் டு அப்பர் கேஸ், இது டிஃபால்ட்டாக ஸ்மாலில் இருக்குது, வேணா நீங்கள் கேப்ஸ்க்கு நீங்கள் மாற்றிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். இன்கேஸ் இது வந்து பாருங்கள் கேபிட்டலைஸ்ன்னு போட்டோன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் கேபிட்டல் லெட்டரில் வந்துடும். அதே மாதிரி இமெயில், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூசர் (டாட் இமெயில்) பாருங்கள், இமெயிலும் நமக்கு சூப்பராக வந்துருச்சு. இந்த பிக்சர் நம்ம லோட் பண்ணிக்கலாங்களா? இப்போ இந்த பிக்சர் வந்து நான் டம்மியாக நான் இது ஒரிஜினல் இமேஜை நான் போட்டிருந்தேன், அதை நான் ரிமூவ் பண்ணி அதுக்கு பதிலாக நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற இமேஜை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த எஸ்ஆர்சியை ரிமூவ் பண்ணுங்க. நம்ம யூசர் ஸ்டேட்குள்ள இருக்க அவத்தார் அதுக்குள்ள இருக்க URL. அவ்வளோதான். ஆல்டர்னேட் நேம்ல யூசரோட நேம் நம்ம போட்டுக்கலாம். சூப்பர். டைட்டில் கூட ஆட் பண்ணிக்கோங்க. டைட்டில்லையும் நான் யூசரோட நேம் போட்டுக்கிறேன். பாருங்க கிளீனா பாருங்க, நமக்கு நேம் வந்துடும். இது ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்க, அந்த லிங்க்கும் பாருங்க பக்காவா நமக்கு வந்துடும்.
செக் பண்ணுறதா இருந்தால் லாக் அவுட் பண்ணி வேற ஒரு ப்ரொஃபைலில் லாகின் பண்ணலாம். இப்போ நீங்கள் லாக் அவுட் பண்ணால் நமக்கு என்ன ஆகணும், நமக்கு வந்து அந்த ஹோம் பேஜுக்கு நம்ம போகணும். ப்ரொஃபைல்லே இருக்க பாருங்க, நம்ம அந்த ஹோம் பேஜுக்கு போகிறதுக்கு ரீடைரக்ட் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டி அதில் பண்ணியிருக்கணும். இந்த பேஜ் ஆக்சுவலி வந்து ஆத்தென்டிகேட் ஆகலைன்னா நமக்கு என்ன ஆகணும், லாகின் பேஜுக்கு போகணும். அப்போ அந்த கண்டிஷன் நம்ம இந்த பேஜ்லேயே எழுதிக்கலாம். பாருங்க, இப்போதைக்கு நான் அமலாவே லாகின் பண்ணுறேன். amal@gmail.com 1 2 3 4 5 6 7 8 9 லாகின் பண்ணிடுறேன். ப்ரொஃபைலுக்கு போயிடலாம். பக்காவாக இருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒரு கண்டிஷன் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்னன்னா, நான் இதில் ஒரு யூஸ் எஃபெக்ட் எழுதிக்கிறேன். இந்த யூஸ் எஃபெக்டில் ஈஸ் ஆத்தென்டிகேட்டடாக இருந்ததுன்னா, ஆத்தென்டிகேட்டாக இல்லை அப்படின்னா எனக்கு லாகின் பேஜுக்கு நேவிகேட் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் டிபெண்டன்சி அரே வேணா ஈஸ் ஆத்தென்டிகேட்டட் நம்ம போட்டுக்கலாம். ஸோ யூஸ் நேவிகேட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கான்ஸ்டன்ட் நேவிகேட் ஈக்குவல் டு யூஸ் நேவிகேட். இந்த ஹூக்கு நான் கால் பண்ணிக்கிறேன். தென் இதை வச்சு நேவிகேட் ஆகலைன்னா, தட் இஸ் ஆத்தென்டிகேட் ஆகலைன்னா ஸ்லாஷ் லாகின் பேஜுக்கு போன்னு சொல்லிடலாம். அல்லது நீங்கள் ஹோம் பேஜ் கூட மாற்றிக்கலாம், அது உங்கள் விஷயம் தான். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இதை நான் லாக் அவுட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் நமக்கு இந்த பேஜுக்கு போயிடுச்சு. இப்போ வேற ஒரு யூஸரை நம்ம லாகின் பண்ணலாம். இப்போ நம்மளோட டேட்டாஸ்க்கு நம்ம போவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் ரெஜிஸ்டர் பண்ண யூசர் வந்து பாருங்கள், பார்க்கர்@gmail.com. இதை நம்ம லாகின் பண்ணி பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 லாகின் பண்ணுறேன். பாருங்க, பார்க்கரோட புது இமேஜ் பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ரொஃபைலில் வந்துருச்சு. பார்க்கர்@gmail.com சூப்பராக வந்துருச்சு. தென் இதில் நீங்கள் லாக் அவுட் பண்ணுறீங்கன்னா லாக் அவுட் ஆப்ஷனும் பக்காவாக பாருங்கள் நமக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக பாருங்கள், ப்ரொஃபைலை நம்ம லோட் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டியை பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சீரிஸை கண்டினியூவாக பாருங்க, எனக்கு ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு எனக்கு கொடுங்க நீங்கள். தென் வந்து நான் வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் கம்ப்ளீட்டாக நான் லைவ் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.